கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். யாவருக்கும் என் அன்பு வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். கிறிஸ்துக்களன்பானவர்களே, ஊழியங்களுக்காக ஊழியர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் திங்கள் கிழமை காலை 10 to 11 மணி வரை 1 மணி நேரம் நம்முடைய தேசத்திற்கான ஜெபம் அந்த டிவியில் வருகிறது. நீங்கள் யாவரும் இணைந்து ஜெபிங்க. ஒருவேளை நம்ம ஆண்டவரால் அழைப்பு பெற்றும் ஒருவேளை பெறாமல் இருந்தாலும் நம்ம வட இந்தியா இடங்களுக்கோ இல்லை நம்ம மலை நாடுகளுக்கோ அலைந்து ஊழியம் செய்ய முடியாதவர்கள் இந்த செய்திகளை கேட்கும்போது இணைந்து ஜெபிக்கும்போது, ஒரு மனதோடு ஜெபிக்கும்போது ஆண்டவர் இந்த தேசத்தை ரட்சிப்பார். நம்ம ஜெபிக்கும்போது இருளிலே வாழ்கிற ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்படுவார்கள். ஆகையினால ஒரு மனதோடு அந்த நேரங்களை நாம் பயன்படுத்துவோம். ஒருவேளை எனக்கு டிவியில் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம். இணைந்து நம்ம ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மதியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய அந்த மரணத்துக்கு முன்னால், சிலுவையின் மரணத்திற்கு முன்னால் அவர் அந்த பெத்தானியா கிராமத்திலிருந்து அவர் எருசலேமுக்கு அவர் பவனி செல்லுகிறார். அதற்கு சீஷரிடத்தில் எதிரே இருக்கிற அந்த கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை நீங்கள் காண்பீர்கள். அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அவிழ்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது உங்களிடத்தில் எதற்காக அவிழ்த்து கொண்டு போகிறீர்கள் என்று யாராவது கேட்டால், இது எங்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்படியே அந்த சீடர்கள் கீழ்ப்படிந்து அங்கே அந்த ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத கட்டப்பட்ட ஒரு கழுதை, இருவழி சந்தியிலே நிறுத்தப்பட்டிருந்த கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு கழுதை, அதை அவிழ்த்து கொண்டு போகிறாங்க. ஜனங்கள் எல்லாருமே சந்தோஷத்தோடு அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, 7ஆவது வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு ராஜா என்று சொல்லும்போது நல்ல ஒரு வாட்டன் சாட்டமான ஒரு குதிரையில் ஏறி வருவாங்க. ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அப்படி ஒரு பெரிய குதிரையில் வரல, சாதாரணமான ஒரு ஒரு கழுதையின் மேல் அவர் சவாரி செய்கிறதை பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்னன்னா அவருடைய மனத்தாழ்மை. ஒரு பெரிய நான்கிற இல்லை, தன்னை தாழ்த்தி. அவருடைய பிறப்பே அதிசயம்தான் பாருங்க. அவருடைய பிறப்பு நம்ம அடிக்கடி தியானம் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு சத்திரத்தில் கூட இடம் இல்லை, ஒரு மாட்டுத்தோಳು தான். எல்லாம் வித்தியாசம் பாருங்க. எல்லாருக்கும் சத்திரத்தில் இடம் கிடைக்குது, இவருக்கு சத்திரத்தில் இடம் கிடைக்கல. ஒரு மாட்டுத்தொழுவில் இடம் கிடைக்குது. அதில் தான் அந்த பிறப்பு. அதில் பிறந்தனால தான் சாஸ்திரிகளுக்கும் அறிவிக்கப்படுகிறது. சாஸ்திரிகளுக்கு அவங்களுடைய ஞானத்துக்கேற்ப வானத்திலே அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு வழிகாட்டுகிறது. சாதாரண படிப்பறிவில்லாத மேய்ப்பர்களுக்கு தேவதூதனால் அந்த சத்தியம் அறிவிக்கப்படுகிறது. யூதருக்கு ராஜாவாக அங்கே பிறந்திருக்கிறதை நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அங்கே அவங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. பயப்படாதுங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அவருடைய பிறப்பும் தாழ்மைதான், அவருடைய வளர்ப்பும் தாழ்மைதான். அதே போல் அவருடைய மரண நேரமும், அவருடைய பவனி இங்கே சொல்லப்படுகிற நம்ம பழைய ஏற்பாட்டில் அந்த தீர்க்க தரிசனம்தான் நிறைவேறுகிறது. மார்க் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க கேட்டமே, சகரியா 9:9, சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர், கழுதையின் மேல் சவாரி பண்ணி வருகிறவர். பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், தாழ்மை. இவ்வளோ குணங்கள் நிறைந்த ஒரு உன்னதமான தேவாதி தேவன் கழுதையின் மேல் சவாரி செய்து வருகிறார். எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி என்ன செய்திருக்காங்க? அவரை துதித்து பாடியிருக்காங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார், முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம், அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. இப்படியே ஆண்டவர் என்ன செய்தாங்களாம்? துதித்து பாடினார்கள் என்று சொல்லி இந்த விதமாக அவங்க எல்லாரும் முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் எல்லாரும் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஆரவாரம் செய்து அவரை அவங்க எல்லாம் கடந்து போகிறாங்க. போகும்போது கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்களாம். அன்பானவர்களே, இப்படியாக அவர் எருசலேமுக்கு வந்து அங்கு எல்லாவற்றையும் சுற்றி பார்த்த பின்பு அவர் என்ன செய்கிறார்? சீஷரோடு கூட 12 கூட அவர் பெத்தானியாவுக்கு அவர் வருகிறார். அங்கே மறுநாளிலே அவங்க பெத்தானியாவிலிருந்து அவங்க புறப்பட்டு வருகிற நேரம் ஆண்டவருக்கு என்ன உண்டாயிற்று? பசி உண்டாயிற்று.
பக்தி உண்டான உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கேயே பார்க்குறார் ஒரு பெரிய அத்தி மரம், நிறைய இலைகள் நிற்கிறது. அதில் ஏதாவது கனி இருக்குமான்னு பார்த்தாங்க. கனி தேடி பார்த்தாங்க, ஆனால் கனி இல்லை. கனி இல்லை. கனி இல்லாத உடனே அதை என்ன செய்தார்? சபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சபித்தார் சொல்லப்படுகிறது 13ஆம் வசனம், மார்க் 11:13. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உண்டத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அன்பானோர்களே, இதில் நம்ம பார்க்கும்போது ஒரு ஆவிக்குரிய ஒரு சத்தியத்தை கூட நம்ம தியானித்தால் நல்லா இருக்கும். இன்றைக்கு ஆண்டுடைய நாமத்தினால், ஏசப்பாவுடைய கிருபையினால் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் ரட்சித்தது உண்மைதான். ஆனால் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், நம்ம தியானிக்கிறோம், ஆனால் நம்மகிட்ட என்ன இல்லை? கனி இல்லை. கனி இல்லாத அந்த மரத்தை பார்த்து ஆண்டவர் சபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் எல்லா வசதியும் ஆண்டவர் தந்திருக்கிறார். அவரை ஆராதிப்பதற்கு நல்ல ஆலயத்தை தந்திருக்கிறார். நல்ல ஆயத்தமாகி போவதற்கு நல்ல உடைகளை தந்திருக்கிறார். வாழ்வதற்கு சாப்பாடு ஆகாரத்தை தந்திருக்கிறார். காட்டு புஷ்பங்களை விட, ஆகாயத்து பறவைகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி நமக்கு புசிப்பதற்கு ஆகாரத்தையும் உடுப்பதற்கு உடையையும் தந்து, நல்ல திருச்சபைகளையும் தந்து நம்மை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம கனி கொடுக்குறோமா? நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒரு கனி இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? எத்தனை குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருக்கா? மனப்பூர்வமாக சொல்லுங்க. நம்ம இதை தியானிக்கிறோம். தியானித்து நல்லா இருக்குன்னு போகாமல், நான் என்னுடைய கணவரை நேசிக்கிறேன்னா, இல்லை நான் என் மனைவியை நேசிக்கிறேன்னா, யோசித்து பாருங்க. அந்த அன்பு உண்டுன்னா, அந்த தெய்வ அன்பு ஊற்றப்படுமானால் உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கும். அந்த தெய்வ அன்பு ஊற்றப்படுமானால் உங்கள் வாழ்க்கையில் குடும்ப ஜெபம் இருக்கும். அந்த தெய்வீக அன்பு, அந்த அன்பு ஆவியின் கனிகளாகிய 9 முதல் கனிதான் அன்பு. இன்றைக்கு அந்த அன்பு இருக்கா? அன்பு இருந்துன்னா கட்டாயம் சந்தோஷம் இருக்கும். அந்த அன்பு இருந்துன்னா சமாதானம் இருக்கும். அந்த அன்பு இருந்துன்னா நீடிய பொறுமை இருக்கும். 9 கனி உண்டு. ஆனால் நான் என்ன சொல்வேண்டா, இந்த 4 கனியாவது இருக்க வேண்டாமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. இந்த 4 கனி கூட இருக்க வேண்டாமா? இந்த 4 கனி இருந்துன்னா அந்த வீடு சமாதானமாக இருக்கும். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. புயல் அடித்தால் அந்த அந்த மண்ணுகளை தூக்கி அங்கே உள்ள தள்ளும். மழை அடித்தால் மழை தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளே வரும். வெயில் அடித்தால் வெயில் எல்லாம் வீட்டுக்குள்ளே வரும். நம்ம நிம்மதியாக ஒரு இடத்துலையும் ஒதுங்க முடியாது. அன்பானவர்களே, யோசித்து பார்ப்போம். ஒருவேளை எல்லாம் செழிப்பாக இருக்கலாம், ஆனால் அந்த ஆவியின் கனிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ஆண்டவர் கனி இல்லாத மரத்தை சபித்தாராம்.
ஆகையினால ஜாக்கிரதையாக இருந்து மனந்திரும்புவோம். ஜாக்கிரதையாக இருந்து மனந்திரும்புவோம். இதோ உன் ராஜா வருகிறார், இதோ உன் ராஜா வருகிறார். அடுத்தது நம்ம பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இப்போ தேவாலயத்தை சுத்திகரிக்கிற பணி. அங்கே புறா விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் பார்த்து அவர் என்ன செய்கிறாரு? அதை சுத்திகரிக்கிறார். இந்த தேவாலயத்தை நீங்கள் கள்ளர் குகையாக்கிறீர்களே என்று சொல்லி அங்கே அவர் அந்த இடத்துல அந்த ஜனங்களோடு கோபப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, பாருங்க, பரிசுத்தத்திற்காக, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்காக அவர் அங்கே காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார். அப்படின்னா என்ன? அவருக்கு மனசில் ஒரு 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 கோபமாக, அது பரிசுத்தத்திற்காக செய்கிற காரியங்கள் தவறில்லை. என்னுடைய வீட்டை நீங்கள் கள்ளர் குகையாக்காதீர்கள் என்று அங்கே சுத்திகரிப்பை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் நம்ம பார்ப்போமா அன்பானவர்களே? கட்டப்பட்ட எத்தனை நாள் கட்டி வைக்கப்பட்டிருந்ததோ தெரியாது, கட்டி இருந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வந்தாங்க. இரு சந்தியிலே கட்டப்பட்டிருந்த அந்த கழுதையை கொண்டு வராங்க. இன்றைக்கு நம்முடைய மனம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? என்னென்ன பாவங்களிலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோமோ, எப்படி அந்த கழுதைக்கு ஒரு நாள் விடுதலை கிடைத்தது அது நினச்சிருக்கோம். நான் ரொம்ப நாளாகவே இதில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறேனே, சுதந்திரமாக போக முடியலையேன்னு அது ஒருவேளை நினச்சிதான் இருக்கும். அதுக்காக தான் ஆண்டவர் அங்கே அந்த கழுதையை அவர் என்ன செய்கிறார்? அழைத்து பயன்படுத்துகிறார். இன்றைக்கு ஒருவேளை இருமனம் உள்ளவர்களாக, இரு சந்தியில் கட்டப்பட்ட ஒரு கழுதை போல இருமனமுடையவர்களாக இதில் இந்த கிறிஸ்தவத்தை பின்தொடருவோமா? இல்லை இருக்கிற நிலைமையில் இப்படி போமா, அங்கே போமா, இங்கே போமா? சிரமில்லாத ஒரு வாழ்க்கை, இரு மனசு, அதை ஒரே மனதாக ஆண்டவரை நோக்கி பாருங்க. என்னென்ன பாவ கட்டுகளாலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை பட வேண்டும். ஆண்டவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதோ உன் ராஜா வருகிறார். அன்பானவர்களே, இதை எந்த சூழ்நிலையில் கட்டி வைக்கப்பட்டிருந்தாலும், என்ன பாவக்கரைகள், ஒருவேளை கோபம், எரிச்சல், பொறாமை, வாயில் கெட்ட வார்த்தைகள், சோம்பேறித்தனம், விழிப்பா இந்த ஜெபிக்காத குணங்கள், குடும்ப ஜெபம் இல்லாத குடும்பங்கள் யாராவது இருந்தோன்னா, இதோ உன் ராஜா வருகிறார். அன்பானவர்களை, கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாவோம். அவர் வரும்போது நம்மகிட்ட என்ன இருக்கணும்? கனிகள் இருக்கணும். நமக்குள்ளே எரிகிற பிரகாசம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்க வேண்டும். நம்ம ஆண்டவருக்கு
ஒளி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்ம ஒளி கொடுக்கும்போது இருளிலே வாழுகிற பிள்ளைகள் அந்த வெளிச்சத்தின் பாதையிலே நடந்து வர அவங்களுக்கு பயனுள்ளதாய் காணப்படும். ஆகையினால அன்பானவர்களே, எந்த நிலையிலும் நாம் ஆண்டவருக்கு கனி கொடுப்போம், ஆண்டவருக்கு பிள்ளையாக நம்ம மாறுவோம். ஏன்னா கனி அவர் தேடி வரும்போது கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அவருக்கு நாம் சாட்சியாக நாம் இருக்க வேண்டும். அவரை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். கனி தேடி வந்தேன், கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்திமரமே. கனி தேடி வந்தேன், கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்திமரமே. ஆண்டாண்டு காலம் காத்திருந்தேன், இன்னொரு காலம் கொடுத்து விட்டேன். ஆண்டாண்டு காலம் காத்திருந்தேன், இன்னொரு காலம் கொடுத்து விட்டேன். ஆனாலும் கனி ஒன்றும் காணவில்லையே, கனி தர மாட்டாயோ அத்திமரமே. கனி தேடி வந்தேன், கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்திமரமே. கனி கொடுப்போம் அன்பானவர்களே. இதோ உன் ராஜா வருகிறார். அவர் விரும்புகிற வண்ணமாக, அவர் விரும்புகிற பாதையில் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இதோ உன் ராஜா வருகிறார். ஆண்டவரே, உடைய வருகையை நாங்கள் எதிர்நோக்கி இருக்க, அது நீர் வரும்போது எங்களை சுற்றி பார்க்கிற நேரத்தில் எங்கள் இருதயத்தை நாங்கள் கள்ளர் குகையாக மாற்றி இருக்கக்கூடாது. இதிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஆவியின் கனிகளாலே நிறைந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உங்கள் இருதயத்தில் பரிசுத்தத்தை தாரும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி நடக்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயத்தை காண செய்வீராக. உடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறதுனால நாங்கள் ஆயத்த உள்ளவர்களாக இருக்க கிருபை தாரும். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.